நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டான ரவா புட்டு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம 1.25 கப் ரவை எடுத்துக்கலாம். இப்போது இதை 2 நிமிஷம் மட்டும் நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ஏற்கனவே இது ரோஸ்டட் ரவா, அதனால் இதில் ரொம்ப ஆயில் போட்டோ இல்லை நெய் போட்டோ ரொம்ப ரோஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதில் தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணணும். இப்போ நல்லா சுடு தண்ணி இல்லைன்னா வார்ம் வாட்டர், வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது என்னென்னா கையில் பிடிச்சா பிடிக்கிற அளவுக்கு வரணும். அதாவது மணலாக வரணும். அதனால் நீங்கள் நல்லா சூடான தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்படியே பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சம் கட்டி இருந்துன்னா அதை உடச்சி விட்டுக்கிட்டே வரணும். இதிலேயே ரவை ஒரு கால்வாசி வெந்துடும். பார்த்திங்கன்னா பிடிக்க வருது. அதே மாதிரி உதிர்த்து விட்டாவும் நல்லா உதிரியாக வருது. இதுதான் ரொம்ப கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. நம்ம எந்த அரிசியில் பண்ணாலும் இதே மாதிரி தான் பண்ணணும். அரிசி, ராகி, கம்பு எல்லாத்தில் பண்ணும்போது நம்ம இதே மாதிரி பண்ணணும். இதை நம்ம இட்லி பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம், இல்லைனா புட்டுக்குழல்லையும் நம்ம வேக வைக்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஏலக்காய் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்காக 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் போட்டிருக்கேன். சுகர் 1/4 கப் போட்டிருக்கேன். இல்லைனா நீங்கள் துருவன வெல்லம் கூட நம்ம போட்டுக்கலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் துருவன வெல்லத்தில் நான் போடுறேன். துருவன வெல்லம் இல்லைனா ப்ரௌன் சுகரில் நான் வீடியோ கூடி சீக்கிரமாக போடுறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போது புட்டுக்குழலை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ரவை அதை இதில் போட்டுக்கலாம். இதை பாதி போட்டதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் பாதி போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கடைசியாக தேங்காய் போட்டுட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் பழம் கூட ஸ்லைஸ் பண்ணி ஒரு லேயராக நம்ம வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பழம் வச்சு பண்ணலாம். உங்கள்கிட்ட புட்டுக்குழல் இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. இதே ஷேப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை எடுத்திங்கன்னா டீமோல்ட் பண்ணிட்டிங்கன்னா இதே மாதிரி ஷேப் வந்துடும். வேக வச்சதுக்கப்புறம் புட்டுக்குழல்லேருந்து இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதை மூடி என்ன பண்ணணும்னா ஏற்கனவே தண்ணி கொதிச்சிட்ருக்க புட்டுக்குழல்ல அது மேலே நம்ம வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நமக்கு வெந்துடுச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டான ரவா புட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இது மேலே நெய் தூவிட்டு நல்ல பழுத்த பழம் அதை நம்ம வச்சுட்டு அதோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.